இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 மணிக்கு நான் எந்திரிச்சு வரும்போதே மாமா டிவி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. மாமா ஒரு டீ எப்போவுமே எந்திரிச்சோன்னா போட்டு கொடுத்துருவாரு. அவர் போட்டு கொடுத்த டீயை குடிச்சிட்டு தான் இன்றைக்கி வேலையே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால நேற்றே பூஜை சாமான்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தான் படுத்தோம். அதனால எந்திரிச்சோன்னே இன்றைக்கி விளக்கேற்றிட்டோம். ஃப்ரைடே மட்டும் 6 மணிக்கு முன்னாடியே விளக்கேற்றணும் இல்லையா, அதனால் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கேப் 1.5 அடி கேப் தான் இருக்கும். அங்கே ஒரு துளசி மடம் வச்சுருக்கோம். வாரானா வெள்ளிக்கிழமை அந்த துளசி மடத்துக்கு விளக்கு போட்டுருவோம். துளசி மடம் பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அக்னி மூலையில் வச்சு வெள்ளிக்கிழமைன்னா சாமி கும்பிட்ருவோம். சாமி கும்பிட்ட உடனேயே இன்றைக்கி சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சேன். மாமனாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. காய்கறி பீன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த தோலெல்லாம் உரித்து கொடுத்தாரு. தம்பிக்கும் இடையில ரீடிங் இருந்தனால அவனும் கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு இருந்தான். தம்பிக்கு ரீடிங் முடிஞ்சு நான் வரும்போது மாமனாரும் மாதுளம்பழம் உரிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் தான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். மாமா மாதுளம்பழம் உரிச்சிட்டு தம்பியை போய் பாப்பாவை எழுப்பி விட சொன்னேன். தம்பி 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்றான். ஆனால் பாப்பா எந்திரிக்கிறதுக்கு தான் 7, 7:30 ஆக்கிடுறா. எல்லா வீட்லேயும் இப்படி தானே என்னன்னு தெரில. பொண்ணு தான் ரொம்ப நேரம் தூங்குறா. பையன் சீக்கிரமாக எந்திரிச்சிருவான். எப்போவுமே 6 மணிக்கெல்லாம். எந்திரிச்சோன்னா வாட்டர் மிலான் எடுத்துகிட்டு வந்துட்டா. வாட்டர் மிலன் தான் சாப்பிடுவேன்னா சரி சாப்பிட்டு பாலும் பிஸ்கெட்டும் கொடுத்தேன். அதையும் சாப்பிட்டு நான் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். பேக் பண்ணிவிட்டு 2 பேரையும் குளிக்க கூப்பிட்டேன். தம்பி 5வது படிக்கிறான், பாப்பா 3வது படிக்கிறான். ஆனால் இப்போ வரைக்கும் 2 பேரும் அவங்களா குளிக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் குளிப்பாட்டி கிளப்பணும். வாங்க குளிக்கலான்னு அதுக்குள்ளே மாமனாரும் ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு வந்துட்டாரு. எப்போவுமே ட்ரெஸ் எல்லாம் மாமா தான் அயன் பண்ணி கொடுப்பாங்க. அவர் அயன் பண்ணி கொடுத்தோன்னே 2 பேரையும் குளிப்பாட்டி கிளப்பிட்டேன். 2 பேரையும் கிளப்பி விட்டு சாப்பாடு ஊட்டணும். சாப்பாடுனா நம்ம தான் ஊட்டணும். இட்லி, தோசை, சப்பாத்தினா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் சாப்பாடுனா மட்டும் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டம். அதனால் நான் தான் ஊட்டி விடணும். அவங்க 2 பேருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு 2 பேர்த்தையும் கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டேன். ரோடு கிராஸ் பண்ணி அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான் தம்பி. தம்பி எப்போவுமே அமைதி தான், அமைதியாக இருப்பான் எப்போவும். ஆனால் பாப்பா அப்படி கிடையாது. எப்போவுமே துடுக்கு தான். ஒரு இடத்துல உட்காந்து 5 நிமிஷம் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டா, ஆடிட்டே தான் இருப்பாள். அவங்க 2 பேருக்குமே வேன் வந்துருச்சு. 2 பேருமே தனித்தனி ஸ்கூலுங்கிறனால 2 பேரையும் அனுப்பி விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பொட்டு நாய் வரும். அதுக்கு சாப்பாடு போட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். செடிக்கு தண்ணி ஊற்றி முடிச்சிட்டாலே நான் ஒரு டீ போட்டு உட்காந்துருவேன். அவ்வளோதான் என்னோடய மார்னிங் வேலை முடிஞ்சு. என்னோடய ஃப்ரைடே இப்படி தான் முடிஞ்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.